இப்போது நடக்கடலை வச்சு மசாலா கடலை தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வறுக்காத நடக்கடலை எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, இடித்த சோம்பு கொஞ்சமாக, பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் கையில். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு நல்லா இதையும் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டி எடுத்துட்டு இப்போ இந்த மசாலா கடலையை வந்து பார்த்திங்கன்னா இதமான சூட்டில் ரொம்ப எண்ணெய் காயும் கூடாது. நம்ம தீயை கம்மியாக வச்சுட்டு கம்மியான சூட்டில் இந்த கடலையை ஒவ்வொன்றா பிரித்து போட்டு வறுத்து எடுத்தோம் அப்படின்னா மசாலா கடலை ரெடி. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு நம்ம செஞ்சு வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளாக வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ரொம்ப சுத்தமான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். கடையில் வாங்குறத விட இப்படி வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மசாலாக்கள்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரத்துக்கு அப்படியே நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.